வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா புஷ்பராசா. தலைப்புச் செய்திகள். சமூக வலைதளங்களில் போலி தகவல்களை பரப்பினால் பிடியாணையின்றி கைது செய்யப்படுவர், போலீசார் அறிவிப்பு. நுவரெலியா மாவட்டத்தில் கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் பணி ஆரம்பம். மன்னார் மாவட்டத்தில் பயணத்தடை காரணமாக பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள். மட்டக்களப்பு வாகரையில் ஆதிவாசிகளுக்கு காவல்துறை நிவாரணப் பொதி வழங்கி வைப்பு. அதிபரான பின் முதல் வெளிநாட்டு பயணத்தை தொடங்கிய ஜோ பைடன். மூளையை தாக்கும் மர்ம நோயால் 6 பேர் பலி, கனடாவில் அதிர்ச்சி. வியாழ கிரகத்தின் மிகப்பெரிய நிலவை படம் பிடித்த நாசா நிறுவனம். சிரியா மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல், 11 பேர் பலி. உள்நாட்டு செய்திகள். சமூக வலைதளங்களில் போலி தகவல்களை பரப்பினால் பிடியாணையின்றி கைது செய்யப்படுவர், போலீசார் அறிவிப்பு. தற்போது சமூக வலைதளங்களில் ஊடாக வெளியிடப்படும் செய்திகள் மற்ற ஊடகங்களை விட வேகமாக மக்களை சென்றடைகின்றன. அண்மை காலங்களில் சமூக வலைதளங்களூடாக போலியான தகவல்களை வெளியிட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் போலி தகவல்கள், நிழல் படங்கள் மற்றும் காணொலிகளை பதிவிட்டு அவற்றை பரப்புவோரை பிடியாணையின்றி கைது செய்யும் அதிகாரம் உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். அத்தகைய போலி தகவல்களால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துவது, இனங்களுக்கிடையே அல்லது மதங்களுக்கிடையே விரிசல் ஏற்படுத்துவது, சிறுவர் அல்லது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், மத நம்பிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது, பல்வேறு மோசடிகளுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவது என்பன அந்த குற்றங்களாகும். அத்துடன் போலி தகவல்களை அடிப்படையாக கொண்டு மக்கள் தனிமைப்படுத்தப்படுதல் சட்டங்களுக்கு முரணாக செயற்பட தூண்டுவதாக கண்டறியப்பட்டுள்ளதென போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தண்டனை சட்டக்கோவையில் உள்ள சரத்துக்கள், சிவில் மற்றும் அரசியல் சமயவாதத்துக்கான சட்டங்கள், கணனி குற்றங்கள் சட்டம், பயங்கரவாத தடை சட்டம், அவதூறு கருத்துக்கள் சட்டம் ஆகியவற்றுக்கு அமைய இந்த செயல்பாடுகள் தொடர்பில் பிடியாணையின்றி சந்தேக நபர்களை கைது செய்ய முடியும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி திட்டமிட்ட வகையில் அல்லது தனிப்பட்ட ரீதியில் பொய்த் தகவல்களை பரப்புதல் அல்லது அதற்கு உடந்தையாக செயல்படுதலை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் பணி ஆரம்பம். இன்று நுவரெலியா மாவட்டத்தில் வசிக்கும் மக்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் பணி ஆரம்பமானது. நுவரெலியா காமினி தேசிய பாடசாலையில் ஆரம்பிக்கப்பட்ட தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தின் முதற்கட்டமாக அத்தியாவசிய சேவையில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், போலீசார், தோட்ட அதிகாரிகள் மற்றும் தோட்ட முன்கள பணியாளர்கள் ஆகியோருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. சுமார் 50,000 சினோவார்ம் தடுப்பூசிகள் நுவரெலியா மாவட்டத்திற்காக வழங்கப்பட்டுள்ளன. இதில் கொரோனா வைரஸ் பரவும் அபாயம் உள்ள கிராம சேவக பிரிவுகளில் வாழும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான 40,000 தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஏனைய 10,000 தடுப்பூசிகள் போலீசார், அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மற்றும் தோட்ட தொழில் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் வழங்கப்படவுள்ளது. இந்த நிலையில் இன்று காமினி தேசிய பாடசாலையில் ஆரம்பமான தடுப்பூசி ஏற்றும் பணியை ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டுமான் நேரடி பயணம் மேற்கொண்டு கண்காணித்தார். இக்கண்காணிப்பில் பிரஜா சக்தியின் பணிப்பாளரும் கோவிட் தடுப்பூசி செயலணியின் பிரதானியுமான பாரத் அருள்சாமி, மத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர், நுவரெலியா மாவட்ட சுகாதார பணிப்பாளர், இராணுவ அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் பயணத்தடை காரணமாக பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள். நாடளாவிய ரீதியில் நீண்ட நாட்களாக அமல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை காரணமாக அன்றாட கூலி தொழிலில் ஈடுபடும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மன்னார் மாவட்டத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அன்றாட உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் சில குடும்பங்கள் கடற்கரையோர பகுதியில் உள்ள நீரில் மட்டி பொறுக்கி உணவு தேவையை பூர்த்தி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நீண்ட நாட்கள் பயணத்தடை நடத்துகிற குடும்பங்களையே பாதித்துள்ள நிலையில் உரிய தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தினால் அன்றாட கூலி தொழிலில் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். பயணத்தடை ஒருபுறம் மக்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்து வரும் நிலையில் அதிகரித்த விலையில் மரக்கறி மற்றும் இதர பொருட்கள் விற்கப்பட்டு வருவதாலும் மீன்களை பெற்றுக்கொள்வதில் சிரமம் காணப்படுவதாலும் நடுத்தர குடும்பங்கள் உட்பட அதிகமானோர் கடற்கரையோர பகுதியில் சேற்றுக்கு நடுவில் காணப்படும் மட்டையை சேகரித்து உணவு தேவையை பூர்த்தி செய்து வருகின்றனர்.
சிலர் மட்டி பொறுக்குதலை பொழுதுபோக்கு செய்கின்ற பொழுதிலும் பலர் உணவுக்காக இன்னும் சிலர் மட்டியில் இருந்து சேகரித்த சதைகளை விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை பொறுக்குகின்றனர். அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் கொடுப்பனவு சமுர்த்தி பெறும் குடும்பங்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் சமுர்த்தி பெறாத மற்றும் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட பலர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு கடற்கரையோரங்களில் மட்டியை உணவாக சேகரித்து வருகின்றமையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மட்டக்களப்பு வாகரையில் ஆதிவாசிகளுக்கு காவல்துறை நிவாரணப் பொதி வழங்கி வைப்பு. பயண கட்டுப்பாடு காரணமாக மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் உணவின்றி பாதிக்கப்பட்டுள்ள ஆதிவாசி குடும்பங்களைச் சேர்ந்த 150 குடும்பங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சுகத் மாசிங்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒரு தொகை நிவாரணப் பொதிகளை வழங்கி வைத்துள்ளனர். வாகரை பிரதேசத்தின் ஆதிவாசி மக்களின் தலைவர் அம்பலவர்கே நல்லதம்பி வேலாயுதம் அவர்கள் பயணத்தடை காரணமாக தமது மக்கள் உணவின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான ஆதிவாசிகளின் தலைவர் உர்வகே வன்னிலத்தோவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதனையடுத்து அவர் மட்டக்களப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சுகத் மாசிங்கவிடம் இவ்விடயம் தொடர்பாக கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர். குறித்த பிரதேசத்துக்கு ஒரு தொகை நிவாரணப் பொதிகளுடன் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வாழைச்சேனை உதவி போலீஸ் அத்தியட்சகர் PM ஜெயசுந்தர், மட்டக்களப்பு போலீஸ் தலைமையக போலீஸ் பொறுப்பாதிகாரி BK ஹெட்டியராச்சி, ஏறாவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயந்த, வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பரபுன மற்றும் வாகரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி JP விஜயரத்ன ஆகியோருடன் சென்று பனிச்சங்கேணி, மாங்கேணி, கிருமிச்சை, குஞ்சன்கல் குளம், கொக்குவில் போன்ற கிராமங்களில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொதிகள் வழங்கி வைத்துள்ளனர். இதன் பின்னர் ஆதிவாசி மக்களின் குறைகளை கேட்டறிந்து கொண்ட போலீஸ் அத்தியட்சகர் தமது வழிகாட்டலில் நடவடிக்கையை முன்னெடுத்ததாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து ஆதிவாசிகள் தலைவர் நல்லதம்பி வேலாயுதம் உணவுப் பொருட்கள் வழங்கி வைத்த போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீஸ் குழுவினருக்கு நன்றியை தெரிவித்ததுடன் மேலும் இதுபோன்ற தமது மக்கள் ஏனைய கிராமங்களில் வாழ்ந்து வருவதாகவும் அவர்களுக்கும் நிவாரணப் பொதி வழங்க ஏற்பாடு செய்து தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். குருநாகலில் இருந்து அம்பாறைக்கு லொரியில் சட்டவிரோதமாக உரம் கடத்திய 2 கைது. குருநாகலில் இருந்து அம்பாறைக்கு அத்தியாவசிய சேவை என்ற பெயரில் அரசு மானியமாக வழங்கிய உரத்தை சட்டவிரோதமாக லொரியொன்றில் கடத்திச் சென்ற 2 மட்டக்களப்பு தாளங்குடா பகுதியில் வைத்து இன்று புதன்கிழமை அதிகாலை கைது செய்துள்ளதாகவும் 53 உரப்பையை மீட்டுள்ளதாகவும் காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கமைய சம்பவ தினமான இன்று அதிகாலை தாளங்குடா பகுதியில் இராணுவத்தினர் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அம்பாறை கல்முனை பகுதியை நோக்கி பிரயாணித்த லொரியை நிறுத்தி சோதனையிட்டனர். இதில் கைது செய்தவர்களையும் மீட்கப்பட்ட உரப்பை மற்றும் லோரி என்பவற்றை ராணுவத்தினர் காத்தான்குடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் இவர்களை இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது 2 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டு செய்திகள். அதிபரான பின் முதல் வெளிநாட்டு பயணத்தை தொடங்கிய ஜோ பைடன். கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ஜோ பைடன் அந்நாட்டில் ஏற்பட்ட கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ஜோ பைடன் தன் முதல் வெளிநாட்டு பயணத்தை துவங்கியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளான இங்கிலாந்து, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து செல்லும் இவர் G7 மாநாடுக்கு பங்கேற்றினார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின் தனது நாட்டில் வைரஸ் தாக்கத்தில் கவனத்தை செலுத்தியதுடன் பிற நாடுகளிலும் வைரஸ் தொற்று அதிகம் இருந்தமையால் அவர் எங்கும் பயணிக்கவில்லை. G7 நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் அவரினால் கொரோனாவுக்கு எதிராக உலகளாவிய திட்டம் குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சீனாவின் போட்டியை சமாளிக்கும் வகையில் இந்த கூட்டமைப்பு பல முக்கிய முடிவுகளை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் இருதரப்பு உறவுகள் உள்ளிட்டவை குறித்து பேசவுள்ளார். அடுத்த வாரம் இறுதி வரையிலான இந்த பயணத்தின் போது நோட்டோ அமைப்பின் மாநாட்டிலும் அவர் பங்கேற்றார். ஐரோப்பிய யூனியன் அமெரிக்க நாட்டில் பங்கேற்கின்றார். இந்த பயணங்களின் போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு விடயங்கள் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படகுகளை விலகிக் கொண்டவை உள்ளிட்டவை குறித்தும் ஜோ பைடன் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்பின் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா செல்லும் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசவுள்ளார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக கருதப்படுகின்றது. மூளையை தாக்கும் மர்ம நோயால் 6 பேர் பலி. கனடாவில் அதிர்ச்சி.
உலகம் முழுவதும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக கொரோனாவின் கூறுப்பிடியில் சிக்கி தவித்து வருகின்றது. இந்நிலையில் 2ஆம் அலை 3ஆம் அலை என கோடிக்கணக்கான மக்களை கொரோனா பாதித்து வருகின்றது. கொரோனா வைரஸ் ஒருபுறம் தாக்கும் நிலையில் கரம்பூஞ்சி தொற்று போன்ற புதிய நோய் பரவல்கள் மேலும் இக்கட்டான சூழலை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் கனடாவில் கண்டறியப்பட்டுள்ள புதிய நோய் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் மர்மமான மூளை பாதிப்பு நோயால் 48 பேர் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்து 6 பேர் உயிரிழந்துள்ளனர். பார்வை குறைபாடு, நினைவு திறன் குறைதல், தூக்கமின்மை போன்றவை இந்நோய்க்கான அறிகுறிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. எனினும் இந்நோய்க்கான காரணங்கள் அறிய முடியவில்லை என மருத்துவர்கள் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வியாழ கிரகத்தின் மிகப்பெரிய நிலவை படம் பிடித்த நாசா நிறுவனம். வானியல் ஆராய்ச்சியில் தீவிரமாக செயல்பட்டு வரும் நாசா நிறுவனம் மிகப்பெரிய கோளான வியாழனின் மிகப்பெரிய நிலவை படம் பிடித்துள்ளது. நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் பல விண்கலங்கள் மற்றும் தொலைநோக்கி போன்றவற்றை விண்ணுக்கு அனுப்பி ஆய்வுகள் மேற்கொள்கின்றது. அவ்வகையில் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களை ஆய்வு செய்யும் ஜுனோ மிஷனின் ஒரு பகுதியாக வியாழனின் மிகப்பெரிய நிலவான கேனிமேட் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. வியாழனை இதுவரை 79 நிலவுகள் சுற்றி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றில் 53 நிலவுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளன. 26 நிலவுகளுக்கு பெயர் சூட்டுவதற்கான ஆலோசனைகள் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் வியாழனின் நிலவுகையிலேயே மிகப்பெரிய நிலவான கேனிமேட் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மிக மிக நெருக்கமாக படம் பிடித்துள்ளது. நாசா தற்பொழுது இப்புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி பரிசோதனை செய்ய ஃபைசர் நிறுவனம் தீர்மானம். உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸில் ஒரே தீர்வாக தடுப்பூசிகள் பெரும் நம்பிக்கையாக திகழ்கின்றன. இந்த நிலையில் 12 முதல் 15 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான சோதனையை அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனம் மேற்கொண்டது. அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனம், ஜெர்மனியின் பயோன்டெக் ஆகியவை இணைந்து தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது. இந்த மருந்துக்கு அமெரிக்க அரசு அனுமதி அளித்து பொதுமக்களுக்கு செலுத்தப்படுகின்ற நிலையில் ஃபைசர் நிறுவனத்தின் தடுப்பூசியை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல்வேறு நாடுகளும் இறக்குமதி செய்துள்ளன. இத்தடுப்பூசி 18 வயதுக்கு மேலுள்ள அனைவருக்கும் செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 12 வயதுக்கு கீழுள்ள சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான நடவடிக்கையை ஃபைசர் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. இதற்கான சோதனையை தொடங்க உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆய்வு அமெரிக்கா, பின்லாந்து, போலந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் 90க்கும் மேற்பட்ட மருத்துவ தளங்களில் 4500 குழந்தைகளிடம் நடத்தப்படும் ஆய்வில் 5 முதல் 11 வயது உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்து 10 மைக்ரோகிராமும், 6 மாதம் முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 3 மைக்ரோகிராம் அளவும் கொடுக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகள் மற்றும் இளம் வயதினருக்கு தடுப்பூசி போடுவது மந்த போஷண நோய் எதிர்ப்பு சக்தியை அடைவதற்கும் தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்கும் முக்கியமானதாக இருக்கும் என ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிரியா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், 11 பேர் பலி. கடந்த பல வருடங்களாக உள்நாட்டு போரில் பேரழிவை சதைத்துள்ள சிரியாவுக்கு இஸ்ரேலுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகின்றது. இரு நாட்டு எல்லைப் பகுதியில் ஈரான் நாட்டின் ஆதரவு பெற்ற புரட்சிப்படை பிரிவினர் மேலும் பல போராட்டக் குழுவினர் பதுங்கியுள்ளனர். இவர்களுக்கு சிரிய படையினர் ஆதரவு அளித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் சிரியாவில் இருந்தவாறு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இவர்களை அழிக்க இஸ்ரேல் ராணுவம் சிரியாவின் எல்லைப் பகுதிக்கு அவ்வப்போது வான்வழி தாக்குதல் நடத்துவதுண்டு. இந்நிலையில் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸ் மாகாணத்தின் ஹோம்ஸ் நகரத்தில் உள்ள ஹில்பெட் அல்டின் என்ற கிராமத்தில் உள்ள இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படையினர் இன்று அதிரடி தாக்குதல் நடத்தினர். இந்த பகுதியில் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் தளங்களும் செயல்பட்டிருந்ததாக இஸ்ரேல் தகவல் வெளியிட்டிருந்தது. இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் சிரிய ராணுவத்தினர் 7 பேர் மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினர் 4 பேர் என மொத்தம் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக சிரியாவில் செயல்பட்டு வரும் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் தங்கள் நாட்டின் தலைநகரான டமாஸ்கஸ் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ள சிரிய அரசு இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து எந்த தகவலும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகில் 2ஆம் நிலை வீரரான மெட்வதேவ் வெளியேற்றம்.
பிரான்சில் பாரிஸ் நகரில் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகின்றது. உலக தரவரிசையில் 2வது இடத்தில் இருப்பவரான ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த டெனிஸ் மெட்வதேவ் நேற்று நள்ளிரவு கடந்த காலிறுதிப் போட்டியில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். 5ஆம் நிலை வீரரான கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த ஸ்டெபானோஸ் சிட்சிபாஸ் 6-3, 7-6, 7-5 என்ற நேர் செட் கணக்கில் மெட்வதேவை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இந்த வெற்றியை பெற அவருக்கு 2 மணி 19 நிமிடம் தேவைப்பட்டது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.